நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. டேய், நீ எதுக்குடா வருத்தப்படுற? நீ ஐஷுவை அம்மா அப்பா கூட சேர்த்து வைக்கணும்னு அவங்களுக்கு நீ நல்லது தானே நினைச்ச. ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நம்ம என்னடா பண்றது? இல்லம்மா, அவங்க அப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பேசினாலும் பொறுமையா இருக்கணும்னு தான்மா நான் போனேன். ஆனா இந்த ஐஷு தான் அவசரப்பட்டு என்னெல்லாமோ பேசிட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. டே, அவ பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு பொண்ணுக்கு அம்மா அப்பா உறவுங்கிறது முக்கியம் தான். ஆனா அதை விட புருஷங்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. அவ எப்படி அவங்களுக்காக ஒன்ன விட்டு கொடுப்பா? அவங்க உன்னை மரியாதை இல்லாம பேசினா அவ எப்படிடா பார்த்துட்டு சும்மா இருப்பா? அவன் இல்ல, புருஷன் மேல உண்மையான பாசம் இருக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல அப்படித்தான்டா பேசியிருப்பாங்க. பேசுறதெல்லாம் சரிதாம்மா, ஆனா அதுக்காக இதுக்கப்புறம் அம்மா அப்பாவே வேண்டான்னு அவ பாட்டுக்கு தூக்கி போட்டுட்டு வந்துட்டா. ஆனா அவ எனக்காக தான் வந்தாலே தவிர அவ மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருப்பான்னு எனக்கு தாம்மா தெரியும். நாங்க அங்க போன அந்த 2 நாள் அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமாம்மா? அவ அம்மா கூட பேசி சிரிச்சு ஒரு சின்ன குழந்தையாவே மாறிட்டா. அந்த சந்தோஷம் எல்லாம் இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க கூட்டிட்டு போனேன். ஆனா அவ பாட்டுக்கு கோவப்பட்டுட்டு இதுக்கப்புறம் எனக்கு அம்மாவும் வேண்டாம் அப்பாவும் வேண்டான்னு இங்க வந்துட்டா. டே, சரி விடுப்பா. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நேரத்துல அம்மா கூட இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம்னு எனக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் நினைக்கணும்லப்பா. நம்ம பொண்ணு மாசமா இருக்கா, இந்த மாதிரி நேரத்துல அவ சந்தோஷமா இருக்கணும், அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவங்களும் தானே நினைக்கணும். அதை பத்தியெல்லாம் அவங்க யோசிக்காம தானப்பா அப்படியெல்லாம் பேசினாங்க. இப்போ நீ ஐஷுக்காக அவளை அங்க கூட்டிட்டு போனதுலயும் தப்பு இல்ல, அவங்க பேசினதுக்காக அவ கோவப்பட்டு திரும்பவும் இங்க வந்ததுலயும் தப்பு இல்ல. ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு தான்ப்பா எதுவும் புரியல. அவங்க குணத்துக்கு ஐஷு அங்க இருந்தா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டா. இந்த மாதிரி எதையாவது சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு பேசாம அவ நம்ம வீட்டுல இருந்தாலே நம்ம அவளை நல்லா பாத்துக்கலாம்ப்பா. என்ன பத்தி என்னமோ மனச மாத்துறேன், மலைய திருப்புறேன், 15 நாளைக்கு நீ அங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு தோற. இப்ப என்ன போன வேகத்துல திரும்ப வந்திருக்காரு? ஈக்கா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. அவனே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். ஆமாமா, உன் பிள்ளைக்கு எனக்குதான் டென்ஷன் இல்ல. உலகத்துல எல்லாருக்குமே டென்ஷன் எல்லாம் இருக்கிறது தான். ஆனா உன் பிள்ளைக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் அது தானா வர்றது கிடையாது. அவனே வேணும்னு எல்லாத்தையும் தூக்கி அவன் தலையில போட்டுக்கிறது. அதுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அம்மா, என் டென்ஷனுக்கு யாரும் எதுவும் பண்ணணும்னு நான் கேட்கலையம்மா. அதை நான் பாத்துக்கிறேன். யாரும் அதுல எதுவும் சொல்லாம இருந்தா மட்டும் எனக்கு போதும். இப்ப யாரு இங்க என்ன சொல்லிட்டாங்க? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாரும் எதுவும் சொல்றதை கேட்கறதுக்கும் யாரும் தயாரா இல்லையே. இல்ல யாராவது சொல்றதை கேட்டிருந்தாதான் என்னைக்கோ உருப்பிட்டு இருப்பானே. ஈக்கா, என்ன பேசுறீங்க? இவன் உருப்படாம என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணல? ஆரம்பத்துல இருந்தே எல்லா விஷயத்திலயும் பெத்தவங்க பேச்ச கேட்டு பெத்தவங்க பார்த்து கட்டி வைக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி என் தங்கச்சி பொண்ணு சஹாராவை கல்யாணம் பண்ணிருந்தானா இந்நேரத்துக்கு நிம்மதியா வாழ்ந்துருக்கலாம். ஆனா இப்போ அவன் இஷ்டத்துக்கு ஆட போய் தானே 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறமும் அடுத்தவங்க காலை புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அம்மா, அவர் இதுக்கு மேல பேச வேணாம்னு சொல்லுங்க. இதுக்கு மேல அவர் ஏதாவது பேசினாருன்னா அப்புறம் இங்க என்ன என்ன பண்ணிருவானாமா அவன் புள்ள? அவன் செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் செய்யாதது எதையும் நான் சொல்லலையே. இல்ல அவன் பண்ணதுனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா இருக்கானா பரவாயில்ல. அதுவும் இல்லையே. உன் புள்ளையும் நிம்மதி இல்லாம இங்க இருக்கிறவங்க நிம்மதியும் சேர்த்துல கெடுத்துக்கிட்டு இருக்கான். நான் யார் நிம்மதியும் கெடுக்கலமா. அப்படி என்னாலதான் இங்க இருக்கிறவங்க நிம்மதி எல்லாம் கெடுதுன்னா நான் பேசாம எங்கேயாவது போயிடுறேன். அப்படியே அவர் நிம்மதியா இருக்க சொல்லுங்க. டேய், என்னடா பேசுற? அவர்தான் ஏதோ புரியாம பேசுறாருன்னா நீ எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இக்கா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அது அவன் பிரச்சனை, அவன் பாத்துக்குவான். இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லி ஏதாவது ஆக போகுதா? ஐயோ சரி பாத்தி, நான் எதுவும் சொல்லல. உன் புள்ள எது பண்ணாலும் அது உனக்கு தப்பு இல்ல. ஆனா நான் ஏதாவது சொல்லிடக்கூடாது. உடனே என்கிட்ட எகிரிட்டு வருவேன். யாரோ என்னமோ பண்ணிட்டு எப்படியோ போட்டோம். அதை பத்தி எல்லாம் நான் எதுவும் பேச வரல. எனக்கு ஒரு டீ வேணும். டீ வந்து போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயோ, நீங்க கொஞ்சம் போங்கக்கா, நான் வந்து டீ போட்டு தரேன். டேய், அவரு ஏதோ சொல்லிட்டு போறாருடா. அதையெல்லாம் நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாதடா. ஐயோ இல்லம்மா, அவர் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. அவர் என்ன இன்னைக்கு நேதா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு இப்ப வருத்தம் எல்லாம் ஐஷு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதை நினைச்சாதாம்மா ரொம்ப கவலையா இருக்கு. நான் போய் அவகிட்ட பேசினா அவ மனசுல கவலையை வச்சுட்டு வெளியே எனக்காக எந்த கவலையும் இல்லைங்கன்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி நடிப்பா. ஆனா நீங்க போய் பேசுங்கம்மா. அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பா. அவகிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசுங்கம்மா. சரிப்பா, நான் போய் பேசுறேன். நீ எதுவும் கவலைப்படாத. இரு, நான் ஐஷு கிட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா. ஒன்னும் இல்லையா அம்மா? இல்ல. ஐயோ, என்ன அப்பனா எப்படி கண்ணுல இருந்து தண்ணி வரும்? அழுந்தா தானே கண்ணுல இருந்து தண்ணி வரும். அது அம்மாக்கு கண்ணுல தூசி பட்டுருச்சுரியா, அதனாலதான் கண்ணுல இருந்து தண்ணி வருது.
நீ பால் குடி. அச்சோ, தூசி பட்டுச்சா? கண்ணு தூசி பட்டனா ஊதினா சரியா போவும். பாப்பா ஊதிட்டாட. சரியா போச்சம்மா? சரியா போச்சுரியா? சரியா போச்சுன்னா கண்ணில தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்பனா சரியா போகல. தூசி இருக்குமா, அண்ணாதான் தண்ணி வருது. இங்க திரும்ப ஊதுடா, அப்பனா தூசி போயிடும். ரியா, ஒரு 3 வயசு குழந்தை, உனக்கு அம்மானு என் மேல இருக்கிற பாசம் கூட ஏன் ரியா என் அம்மாவுக்கு பொண்ணுன்னு என் மேல இல்லாம போயிடுச்சு? அம்மா என்ன சொல்றீங்க? பாப்பாக்கு தெரியல. ஒன்னும் ரியா, அது உனக்கு சொன்னாலும் புரியாது. இப்போ எனக்கு என் அம்மா அப்பாவுக்கு நான் நல்ல பொண்ணா இருக்கிறத விட உனக்கு நான் நல்ல அம்மாவா இருக்கணும், அவருக்கு நான் நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். அதுதான் முக்கியம். வேற இதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அழுவடுங்க, கண்ணுல தூச்சி போகலையா? அதான் அழுந்துட்டே இருக்கீங்களா? பாப்பா ஊதுனா போவே மாட்டிக்கு. பாப்பா சின்ன பிள்ளை இல்ல, அதான் போகல. பாப்பா அப்பாவை கூப்பிட்டுட்டா, அப்பா ஊதுனானா தூச்சி போயிடும். அப்பா, அப்பா இங்க வாங்க, அம்மா கண்ணுல தூச்சி பட்டுட்டு. பிரியா, வேணாம், அப்பாவை கூப்பிடாத. அம்மா கூப்பிடாண்டா சொன்னீங்க. அப்பா வந்து ஊதுனானா தூசி போயிடும். இல்ல ரியா, வேண்டாம். அம்மா கண்ணுல தூசி போயிடுச்சு. போயிச்சா? அப்பனா ஏன் அழுந்துட்டே இருக்கீங்க? ஐஷு, அத்தை வாங்க அத்தை. பாட்டி, அம்மா கண்ணுல தூசி பட்டுட்டு அம்மா அழுந்துட்டே இருக்காங்க. பாப்பா ஊதுன்னு போவே இல்ல. பாட்டி ஊதுங்க, அப்பனா அம்மா கண்ணுல தூசி போயிடும். என்னம்மா ஐஷு, உன் அம்மா அப்பா பேசுனதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? இல்லைத்த, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி விடுமா ஐஷு, அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுமே. அவங்க இப்போ அப்படி பேசுவாங்க, அப்புறம் திரும்பவும் சரியாயிடுவாங்க. என்ன இருந்தாலும் பொண்ணுங்கிற பாசம் விட்டு போயிடுமா? அவங்க திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்கம்மா, நீ வருத்தப்படாத. இல்லைத்த, அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு போயிடுச்சு. எனக்கு இப்போது அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லைத்த. சரிம்மா, நீ இப்படி ரூம்லேயே உட்காந்துருந்தா உனக்கு என்னமோ மாதிரி இருக்கும். நீ வா, நம்ம அப்படி வெளியே எங்கேயாவது கடைக்கு போயிட்டு வரலாமா? சரிடா, வாங்கலாம். ஐஷு வரியாம்மா, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம்? இல்லைத்த, எனக்கு என்னமோ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் போல இருக்கத்த. நீங்கள் ரியாவை வேணா கூட்டிகிட்டு போங்கத்த. சரிம்மா, சரி இரு, நான் உன் மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு வரேன். நான் ஐஷு கிட்ட பேசலான்னு போனேன்ப்பா. ஆனால் அவள் பேசுகிற நிலமையில கூட இல்லை. மனசளவில் அவங்க அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவள் நான் பேசினாலாம் சரியாவான்னு தோணலப்பா. அவளை ஒன்னால தான் சரி பண்ண முடியும். நீ அவகிட்ட பேசு. அப்புறம் இங்கே வேண்டாம், இங்கே நாங்கள்லாம் இருக்கோன்றதுனால அவளும் எதுவும் பேசுறதுக்கு நிற்க மாட்டா. நீ அவளை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போப்பா, அப்போ கொஞ்சம் மனசு விட்டு பேசுவா. ரியாவை நான் பார்த்துக்கிறேன், நீ ஐஷுவை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வாப்பா. உன் கூட கொஞ்சம் தனியாக இருந்தா அவளுக்கு மனசு கொஞ்சம் சரியாகும். சரிம்மா, சரி, நான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். என்னங்க, எப்பவுமே ரியாவை விட்டுட்டு தனியாக வெளியே போகலான்னு சொல்லவே மாட்டீங்க. இன்னைக்கு ரியாவை விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும் வெளியே வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை ஐஷு, உனக்கு என்கிட்ட தனியாக மனசு விட்டு ஏதாவது பேசணும் போல இருந்தா பேசுவியன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். எங்க அப்படி தனியா மனசு விட்டு பேசுறதுக்கு நம்ம என்ன லவ்வர்ஸா? ஹோ, நான் அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். என்ன சமாதானம் பண்ணணுமேங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ எங்க, அதையெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேங்க. எனக்கெல்லாம் அதுல எந்த வருத்தமும் இல்லை. வேண்ட ஐஷு, எனக்காக நடிக்காத. சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் அதை வெளிப்படையா காமிச்சிடணும். எந்த ஃபீலிங்ஸா இருந்தாலும் அதை மனசுல அடக்கி வச்சேன்னா அந்த டிப்ரெஷன் போய் நம்ம மூளையை தான் பாதிக்கும். அதுலயும் இப்ப நீ பிரெக்னெண்டா இருக்க, மனசுல இருக்கிற கவலையே வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருந்தேன்னா அது குழந்தைய தான் பாதிக்கும். மனசுக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு வெளியே நீ சிரிச்சு பேசினா அதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ வாய் விட்டு சொல்லணும்னு இல்லை ஐஷு, உன் முகத்தை பார்த்தாலே உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நான் சொல்லிடுவேன். நான் ஃபீல் பண்ணுவேங்கிறதுக்காக உன் ஃபீலிங்ஸை மறைக்காத ஐஷு. அழணும்னு தோணுனா வாய் விட்டு அழுதுரு. ஐஷு ஏங்க
காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா அம்மா அப்பாவுக்கும் கோவம் இருக்கிறது தான். ஆனா ஒரு குழந்தையானதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துல ஒரு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் இல்ல, இப்போ 2வது குழந்தையே வரப்போகுது. இன்னும் ஏங்க என் அம்மா அப்பா நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? புரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்லங்க, ஆனா பொண்ணு மாசமா இருக்கும்போது எந்த ஒரு அம்மா அப்பாவுக்கா இருந்தாலும் பொண்ணு மேல பாசம் வரும் இல்லைங்க. ஆனா இவங்களுக்கு ஏங்க என் மேல இருக்கிற பாசத்தை விட அவங்களுடைய பிடிவாதம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் நான் அவங்களுக்கு ஒரே பொண்ணா இருந்தும் கூட ஏங்க அவங்களுக்கு என் மேல பாசம் இல்லாம போயிடுச்சு? ஐஷுமா, அவங்களுக்கு உன் மேல பாசம் இல்லாம இல்ல, என் மேல கோவம். அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. ஒருவேளை நான் உன் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா அவங்க உன் மேல பாசமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என் மேல இருக்கிற கோவத்தை தான் அவங்க உன் மேலையும் சேர்த்து காமிக்கிறாங்க. அதுக்கு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அடுத்த குழந்தை வரப்போகுது. இதுக்கப்புறம் எதையுமே மாற்ற முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்க. அப்புறம் இதுக்காக இன்னும் பிரச்சனை பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்பவும் அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னா அப்ப என்னங்க அர்த்தம்? நான் உங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க கூட போய் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல பொண்ணோட வாழ்க்கையை விட அவங்களுக்கு அப்படி என்னங்க முக்கியமா போச்சு? ஐஷு, நீ அதை பத்தியெல்லாம் ரொம்ப யோசிக்காத. அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நான் அவங்க கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன். வேணாங்க, எனக்காக நீங்க அவங்க கிட்ட கெஞ்சினதெல்லாம் போதும். பொண்ணு மேல உண்மையான பாசம் இருந்திருந்தா நீங்க போய் அவங்க கிட்ட கெஞ்சுற அளவுக்குலாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நம்ம கிட்ட வந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பொண்ணு நல்லா இருக்கணும், பொண்ணை பாசமா பார்த்துக்கணும்னுலாம் எதுவும் இல்லைங்க. எப்படியாவது உங்களையும் என்னையும் உங்க வீட்ல இருந்து பிரிச்சு அவங்க கூட வச்சுக்கணும், அதை மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு பேர் பாசம் இல்லைங்க, அதுக்கு பேர் அவங்களுடைய பிடிவாதம், அவங்களோட சுயநலம். அப்படிப்பட்டவங்க என்னோட அம்மா அப்பாவாவே இருந்தாலும் எனக்கு அவங்க வேணாங்க. அவங்கள விட என்ன நல்லா பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, அது போதுங்க எனக்கு. இனிமே எனக்கு அம்மா அப்பா நல்லா யாருமே கிடையாது, எனக்கு நீங்க மட்டும் போதுங்க. சரி, அழாதடா. இந்த மாதிரி நேரத்துல நீ உன் அம்மா அப்பா கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்றதுக்காக தான் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி சரி பண்ணிடலான்னு நினைச்சேன். ஆனா அவங்களே உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் போது இதுக்கப்புறம் அவங்க இடத்துல நான் இருந்து அவங்க உன்னை எப்படி நல்லா பாத்துக்குவாங்களோ அதை விட நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்டா. நீ அழாத. ஐஷுமா, நம்ம வாழ்க்கையில ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இழக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, ஆனா நிச்சயமா நமக்கு கிடைக்கிறது நம்ம இழந்ததை விட நல்லதா தான் இருக்கும். அதனால எப்பவுமே நான் சொல்றதுதான், நம்மளை விட்டு போனவங்களை நினைச்சு வருத்தப்படாம நமக்காக நம்ம கூட இருக்கவங்களுக்காக நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். உனக்கு நான் இருக்கேன், யாரும் உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன்டா. அழாத ஐஷுமா, கொஞ்ச நேரம் கண்ணு மூடி தூங்கு, எல்லாம் சரியாயிடும். நிலா நிலா என் கூடவா, சலாம் சலாம் நான் போடவா, சதா சதா உன் ஞாபகம், சுகம் சுகம் என் நெஞ்சிலே. நிலவே நிலவே மயில் கொண்டு வா, மழையே மழையே குடை கொண்டு வா, அன்னை தந்தையாக உன்னை காப்பேனம்மா, அன்பு தந்து உன்னில் என்னை பார்ப்பேனம்மா, ஆகாசவாணி நீ என்றானே, சோஜா சோஜா சோஜா, தாய் போல நானே தாலாட்டுவேனே, சோஜா சோஜா சோஜா. ஐயோ, என் மவ வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம்னு என் பொண்ணு பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டு இருந்தாளே, அவ தலையில பாறாங்கல்ல போட்டுட்டாங்களே. இது மண்டையே பாறாங்கல்ல மாதிரி தான் இருக்கு, இதுல தனியா வேற பாறாங்கல்ல போடுறாங்களா? ஐயோ, கல்யாணத்துக்கெல்லாம் முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இப்போ கட்டிக்க போற மாப்பிள்ள வந்து பொண்ணு பிடிக்கல, கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா. என் பொண்ணு மேலதான் ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி ஊரே என் பொண்ணை தப்பா பேசுமே. இனி என் பொண்ணை கட்டிக்க யாரு வருவா? ஆமாமா, இல்லாட்டி மட்டும் இந்த பரங்கிக்கா மண்டையை கட்டிக்கிறதுக்கு சல்மான் கான், ஷாருக் கான் எல்லாம் கியூல நிப்பாங்க பாரு. கிளவி இதான் சாக்குன்னு எப்படி அடிச்சு விடுது பாரு. ஐயோ, நான் பெத்த மவளே சஞ்சு, அழுவாதம்மா. உன் அழகுக்கும் படிப்புக்கும் இவன் கிடக்குறான் சல்லி பையன். உனக்கு பாரின்ல இருந்து மாப்பிள்ள வரும். உன் அண்ணன் உனக்கு பாரின் மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைப்பான். நீ அழுவாத.
உள்ளூர் மாப்பிள்ளைக்கே வழி இல்ல, இதுல பாரின் மாப்பிள்ளையா? இருந்தாலும் இந்த கிழவிக்கு ரொம்ப தான் ஓவர் கான்பிடென்ட். ஐயோ நம்ம வேற வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கோம், அப்புறம் கடைசியில் அதுக்கு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு கிடக்கும். நம்மளும் 4 ஆறுதலை போட்டு வைப்போம். மடி சஞ்சு அழுவாதம்மா, இப்ப என்ன போச்சு? அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன, இனி நம்ம என்ன செய்ய? சரி விடு, இப்ப என்ன கல்யாணமா முடிச்சு போச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுல, அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். பேசிட்டு கிடக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷமா பட முடியும்? அவனுக்கு இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஊருக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டு கிடக்காங்க. இந்த நேரத்துல அவன் என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கான். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என் பிள்ளையதும் தப்பா பேசுவாங்க. நீ என்னடானா என்னவோ கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு, ரொம்ப நல்லதுதானே, மனசு மாத்திக்கேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. ஐயோ இப்ப நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோம்? ஆறுதல் சொல்லலாம்னு வந்து இந்த கிழவி என்னத்துக்கு இப்படி அலறுது? வேணாம், ஆறுதலும் வேண்டாம், ஆஃப் பாயிலும் வேண்டாம், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்போம், அதான் நமக்கு நல்லது. இஷ்டத்துக்கு என் பொண்ணை கட்டிக்கிறோம்னு சொல்லுவான், அப்புறமா வந்து இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவான். கேட்டுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க என்ன சும்மா இருக்க முடியுமா? எல்லை சின்ராசு, என்ன கதிரு, உன்னை நம்பி தானே என் தங்கச்சிய உன் மச்சானுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் சம்மதிச்சேன். கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி இன்னும் 2 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு தேதியெல்லாம் குறிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன அர்த்தம்? ஐயோ சின்ராசு, என்ன மன்னிச்சிரு. அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னதுனாலதான் அடுத்து கல்யாணத்தை பண்ணலான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணது. ஆனா இப்போ திடீர்னு வந்து அவன் கல்யாணத்துல விருப்பம் இல்ல, வேற பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதனாலதான் இப்போ அவன் வேற பொண்ணை விரும்புறேன்னு சொன்னா அப்ப இத்தனை நாளும் அவனதான் கட்டிக்க போறோன்னு என் தங்கச்சி அவன் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்தாலே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இங்க பாரு கதிரு, என் தங்கச்சியா ஒன்னும் உன் மச்சான கட்டிக்கிறேன்னு சொல்லல. நீங்களாதான் வந்து பொண்ணு பார்த்து இவளை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு அவனதான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறமா தான் என் தங்கச்சி அவன் மேல ஆசைப்பட்டிருக்கான். இப்ப கட்டிக்கிட்டா நான் அவனை தான் கட்டிக்குவேன், அவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அவன் வேற பொண்ணை காதலிக்கிறான்றதுக்காக என் தங்கச்சி மனசை மாத்திக்க முடியுமா? 2 குடும்பம் சேர்ந்து முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்தி என் தங்கச்சி மனசை மாத்துறதுக்கு பதிலா அவன் மனசை மாத்திக்கிட்டு என் தங்கச்சியை கட்டிக்க வேண்டியது தானே? ஐயோ சின்ராசு, அவனை இப்போ உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு எனக்கு முடியாம இல்ல. ஆனா அது எதுக்குன்னு நான் கேக்குறேன். அவன் என் மச்சான் தான், ஆனாலும் அவன் எதுக்குமே உதவ மாட்டான். எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு விளையாட்டுத்தனம் தான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு பொறுப்பே கிடையாது. அதனாலதான் ஆரம்பத்துல அவனுக்கு உன் தங்கச்சியை கட்டி வைக்கணும் போது நானே யோசிச்சேன். அப்புறமும் அவனுக்கும் உன் தங்கச்சியை பிடிச்சிருக்கு, உன் தங்கச்சிக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால மட்டும்தான் சரி இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிடுவான், அப்படி சரியாகலனாலும் நம்ம சரி பண்ணிடலாங்கிறதுக்காக தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இப்போ அவன் புத்தி என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் எதுக்கு அவனை உன் தங்கச்சிக்கு கட்டி வச்சு அவ வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்கணுங்கிற? நீ சொல்றதெல்லாம் சரிதான் கதிரு, ஆனா அதுக்கு என் தங்கச்சி இப்போ அவனை வேண்டான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா அவனை நானே வெட்டி போலி போட்டுருவேன். ஆனா இப்ப என் தங்கச்சி அவனை தான் கட்டிக்குவேன், அவனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்றா. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல, அவன் தான் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும். சின்ராசு, இங்க பாரு கதிரு, நீ என்னோட நண்பன், அதுக்காக மட்டும்தான் நான் உன்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையை என்னால விட்டு கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது கதிரு. 2 மாசம் எல்லாம் கிடையாது, இன்னும் ஒரே வாரத்துல உன் மச்சானுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணத்துல என் தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட வாக்கு, நம்மளோட நட்பு எல்லாமே அடங்கி இருக்கு. உன் மச்சா மட்டும் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டல, அப்புறம் இத்தனை வருஷமா நமக்கு இருந்த நட்பு இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. ஏய் ஏன்டா சின்ராசு இப்படி பேசுற? இப்ப என்ன, அந்த அன்பு பையன் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டணும், அவ்வளவுதானே? நான் கட்ட வைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.